வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுல நம்ம காமனா பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து பேண்டப்ரோசோல். அது வந்து பேன் 40, பேன் டாப், இந்த மாதிரி பல வகையான பேர்கள் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மருந்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோங்க. சரிங்களா? பேண்டப்ரோசோல் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய வயிற்றுல அமிலத்தன்மை, அமிலம் செக்ரேஷன் இருக்குங்க, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அளவு கம்மி பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான். ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிஷன் ஒரு மெக்கானிசம் ஆக்ஷன், அதெல்லாம் நம்ம ஜாஸ்தியாக தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஸோ இந்த குரூப் ஆஃப் மெடிசின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேண்டப்ரோசோல் இல்லாமல் ஒமிப்ரசோல், எஸ்எம்இப்ரசோல் பல வகையான மருந்துகள் இருக்கு. பட் காமனாக இந்த 3 தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்த மருந்து வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, குடல்ல ஒரு அல்சர் வந்துருச்சு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. அதுக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரினா அந்த குடல்ல எந்த பகுதி, அந்த குடல் வந்து உங்களுக்கு வயிறு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்குங்க, அதுல மேல இருக்கா, கீழே இருக்கா, சைட்ல இருக்கா, எந்த வால்ல இருக்கா அப்படிங்கிற பொறுத்து எந்த இடத்த கட் பண்ணி எடுத்து எந்த இடத்த ஒட்ட வைக்கணும் அப்படிங்கிற பல வகையான சர்ஜரிஸ் இருக்கு. பில்ரோட் சர்ஜரிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சர்ஜரிஸ் தான் வந்து மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த பேண்டப்ரோசோல்னு ஒரு சிம்பிளான ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஜரிஸே அவுட் டேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேஸ்ட்ரிக் அல்சருக்காக யாரும் பெருசாக எந்த விதமான சர்ஜரிஸும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரக் தாங்க இது. ஸோ இந்த மருந்து வந்ததுனால நம்மளோட பல வகையான தலைவலிகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இது வந்து அமிலத்தன்மையை குறைக்குது. ஸோ எந்தெந்த கண்டிஷன்ல நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை குறைந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்டிக் அல்சர். இந்த அல்சர் நோய் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலா ஆசிட் செக்ரேஷன், நம்ம வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து செக்ரீட் ஆகுதுங்க. ஆசிட் செக்ரீட் ஆகும். இப்போ நம்ம கையில வந்து அந்த ஆசிட் பட்டா வந்து என்ன ஆகுங்க, கை வந்து டேமேஜ் ஆகும். அதே மாதிரி வயிற்றுலயும் வந்து ஒரு சாஃப்டான டிஷ்யூ தானே இருக்கு. அதுல பட்டா எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் அப்படிங்கிறது அதுல ரெடியா இருக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ இல்லை சில மருந்துகள், என்எஸ்ஐட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் எடுக்கும் போதோ இந்த மாதிரி ஒரு டேமேஜ் வந்து நம்ம காஸ் பண்ணும்போது அந்த ப்ரொடக்டிவ் லேயர்ல ஒரு டேமேஜ் ஆகுது. அந்த ப்ரொடக்டிவ் லேயர்ல டேமேஜ் ஆகுறதுனால என்ன ஆகுதுங்க, ஸோ இந்த ஆசிட் போய் அந்த நார்மல் ஸ்டொமக்ல வந்து படும்போது அந்த இடத்துல ஒரு புண்ணாகுது. ஸோ அந்த புண்ணாகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அக்ரவேட் பண்ணிட்டு அதுக்கான இப்போ கையில் ஒரு நார்மலாக ஒரு கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் எந்த இன்ஃபெக்ஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா அது அதுவாகவே சரியாக போயிடும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இந்த புண்ணாகுது. புண்ணாகிறதுக்கு சரியாகிறதுக்கான விஷயங்களை வந்து நம்ம செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும், அமிலத்தன்மையை குறைக்கணும். அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் பெப்டிக் அல்சர். சரிங்களா? ஸோ இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரொடக்டிவ் லேயருங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற குடல் பகுதியிலோ இல்லை உணவு குழாய் மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துலையோ கிடையாது. சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் இருக்கு இல்லைங்க பார்த்தீங்கன்னா, அது அமிலத்தோட கலந்துட்டு மேலே வந்து உணவு குழாயில எது கழிச்சிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நேச்சுரலாகவே அந்த இடத்துல டேமேஜ் ஆகும் ஒரு விஷயம். ரெண்டாவது அது வந்து நம்ம நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிலத்தன்மை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொல்லிங்கர் எல்லிசன் சிண்ட்ரோம். இதில் என்ன ஆகும், யூஸ்வலாக அமிலத்தன்மை நார்மலாக எங்களுக்கு செக்ரேட் ஆகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகும். அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆசிட் செக்ரேஷன் அவங்களால தாங்க முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலரி இன்ஃபெக்ஷன், இதுவும் யூஸ்வலாக ஸ்டொமக் அல்சரில் இருக்கும். ஸோ அது கூட சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ இதை விட வந்து பார்த்தீங்கன்னா நோய்க்கு சாப்பிட்றத விட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸா ப்ரொஃபலாக்டிக்கா கொடுக்கக்கூடிய தன்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு இன்ஃபெக்ஷன் போகிறீங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ஒரு பேண்டப்ரோசோல் சேர்த்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதனால உங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னால உங்களுக்கு ஸ்டொமக்ல எந்த விதமான அல்சரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலி மருந்தான என்எஸ்ஐட்ஸ், நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனாலையும் உங்களுக்கு எந்த அல்சரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுப்போம். ஸ்ட்ரெஸ் அல்சர், இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கொடுக்குற ட்ரக் பேண்டப்ரோசோல், அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும். இவ்வளோ காமனான ட்ரக். ஏன் அது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் நோய்வாய்ப்படுறீங்களோ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்களோ, அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஜாஸ்தியாகவே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும்போது, நேச்சுரலாகவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குடல்ல நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்டிவ் லேயர் டேமேஜ் இருக்கும். அதனால நமக்கு அல்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேண்டப்ரோசோல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து அனஸ்தீஷியாவுக்கு முன்னாடி காலையில் வந்து பேண்டப்ரோசோல் மாத்திரை கொடுப்போம். ஏன் அப்படின்னா
நம்ம எப்பவும் அனஸ்தீசியாக்காக யூஸ்வலாக வந்து நம்ம நைட் 12 மணிலேருந்து மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது வந்து காலி வயிறில் வச்சுட்டு நம்ம சர்ஜரி பண்ணுவோம். அப்படியே இந்த ரேர் சான்ஸில் குடல்ல இருக்கக்கூடிய உணவு வந்து எது கழிச்சிட்டு மேலே வந்து நுரையீரலுக்குள்ளே போனாலும் பெருசாக டேமேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அமிலத்தன்மை குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு டோஸ் பேண்டப்ரசோல் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுப்போங்க. சரிங்களா, இந்த மாதிரி பல வகையான யூஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ப்ரொஃபிலாக்டிக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே ஓவர் தி கவுண்டர். இப்போ வந்து நீங்கள் ஃபார்மசியில் போய் கேஸுக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தாங்க பேண்டப்ரசோல் அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து தான். ஸோ இந்த மருந்து எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அமிலத்தன்மை ஆல்ரெடி சுரந்துருச்சு, பிரயோஜனம் கிடையாது. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது வந்து யூஸ்வலாக 24 மணி நேரம் வரைக்கும் ஆக்ட் ஆகுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தால் போதுமானதாக இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் சில கண்டிஷனில் நம்ம 2 தடவை கொடுப்போம். பட் ஆனால் யூஸ்வலாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை போதும். காலையில் சாப்பிட்றதுக்கு மினிமம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வந்து நீங்கள் எடுத்துடணும். நிறைய மெடிசின்ஸ் டயபெட்டிஸ், சுகர், ப்ரெஷர், தைராய்டு, இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே கேஸுக்கு ஒரு மாத்திரை வந்து கண்டிப்பாக டாக்டர் போட்டு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா, ஸோ இதனுடைய சைட் எஃபெக்ட் வந்து லாங் டர்மாக எடுக்கும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்டர்ன்ஷிப் அப்போ நான் ஒரு பேஷண்ட் பார்க்குறேன். அந்த பேஷண்ட் வந்து டயர்ட்னஸ்னு வராங்க, ஃபீமேல் பேஷண்ட் தான். சரி என்னன்னு பார்த்தாங்க, இப்படி கண்ணை வந்து நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்குது. அப்படியே அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஹீமோக்ளோபின் 8. சரி ஏன் இவங்க இவ்வளோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டூல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறோம். எதுலையுமே எல்லாமே நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்க்குறோம். அது மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறமேட்டு கடைசியாக என்னன்னு பார்த்தா அவங்க வந்து பேண்டப்ரசோல் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இந்த வயிறில் வந்து இந்த கேஸ் பிரச்சனையோ இல்லை அல்சர் பிரச்சனைக்காக கொடுத்துருக்காங்க. அதை கண்டினியூஸாக 2 வருஷமாக அவங்க எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது அமிலத்தன்மையை வந்து நமக்கு குறைக்கிறது இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய பாடியில் ரத்தம் ஊறுவதற்கு தேவையானது அயன் ஒன்றுங்க, இன்னொன்று விட்டமின் B12, அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட், அது வந்து விட்டமின் B10 சொல்லுவோம். இந்த 3 விஷயங்கள் தான் மேஜரா. இதில் வந்து அயன் வந்து வயிற்றில் அப்சர்வ் ஆகும். மற்ற 2 வந்து குடல் பகுதியில், எஸ்பெஷலாக வந்து B12 வந்து இலியமில் வந்து அப்சர்வ் ஆகும். சரிங்களா, ஸோ இதில் இந்த அயன் அப்சார்ப்ஷனுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்தன்மையாக இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய அளவு கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே இதனுடைய அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாகிடும். ஸோ அதனால தான் இது இருக்குது. ஸோ அடுத்து இது அயன் டெஃபிஷியன்சி அனிமே சொல்லிட்டேன். ப்ளஸ் பாலிப்ஸ், குடல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட்டி மாதிரி சதை வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் நெஃப்ரைட்டிஸ், கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்னி டேமேஜ்னு சொன்னாலும் எல்லாரும் பதறி அடிச்சிருங்க. ஸோ ரொம்பலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் மாத்திரை, இந்த ராபிப்ரசோல், பல வகையான மாத்திரை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்கள் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எப்பவுமே மெடிசனை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ரிஸ்க் பெனிஃபிட்டை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு இதுக்காக. ஸோ யூஸ்வலாக இதோட பெர்சன்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து 1 to 10%. அதை விட மோஸ்ட் ஆஃப் தி சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1% தான். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன சைட் எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1% தான் வரும். ஸோ அதனால வந்துட்டு உங்கள் டாக்டர் வந்து லாங் டர்மாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உடனே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதோ பயப்பட வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ பெயின் அண்ட் பாலியேட்டிவ் மெடிசனில் இருக்கேன். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு நம்ம பெயினுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேண்டப்ரசோல் ஒன்ஸ் இல்லை 2 தடவை கூட நம்ம சில பேஷண்ட்ஸ் கொடுப்போம். லாங் டர்மாக தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெருசாக எந்த ப்ராப்ளமும் வரதில்லை. பட் ஆனால் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ நானும் சொல்லியிருக்கேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து மினிமம் 10 times எடுத்துட்டு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அல்சர் வந்தப்போ 2 தடவை எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு வரும்போது நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு தடையும் நம்ம எழுதுறோம். அது வந்து ஒரு 7 நாள் 10 நாள் அந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி எடுக்கும்போது பெருசாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த டைமுக்கு மட்டும் தேவைன்னா எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாதப்போ உங்களுக்கு அதுக்கு தேவை வந்து அவசியம் இருக்காது. பட் ஆனால் எப்போ உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன் இருக்குது, லாங் டேர்மாக வந்து ஒரு நீங்கள் மெடிசன் சாப்பிட்டே இருக்கீங்க, அந்த டைமில் இது அவசியமானதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நான் சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மெடிசின்ஸ் எவ்வளோ நேரம் வந்து டாக்டர்ஸ் எடுக்க சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சரியாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வேறு என்ன விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறது கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். உங்கள் நலவாழ்விற்கான வன் தொண்டன். ஓம் சக்தி.